ஒரு பக்கம் பைரவிக்கு இப்போ ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதாவது சந்தோஷத்துல அவ கொண்டாடிக்கிட்டு இருக்கா. எஸ்எஸ்கேவுக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாரி தான் விஷயம். அது மட்டும் இல்லாம நான் இப்ப எங்க இருக்கேன்னு தெரியுமா? நான் வந்து இப்ப நான் என்னோட வீட்ல இருக்கேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அடி இது வந்து இப்ப உன்னோட வீடு கிடையாது. இது கௌதமோட வீடு அப்படின்றத மறந்து வந்து இப்ப இவ பேசிட்டு இருக்கா போல. அதாவது இந்த வீடியோ வந்து இப்ப கௌதமோட பேர்ல தான் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்ப தெரியாம இவ இங்க வந்து இப்போ எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம எஸ்எஸ்கே வந்துட்டு, "ஓ! அப்படியா பைரவி? நீ வந்து வீட்டுக்கு போயிட்டியா? எப்படி இந்த மெடிக்கல் மிராக்கிள் நடந்துச்சு? நீ தான் வந்து ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய இதுல வந்து சிக்கி சின்ன பின்னமாயி தானே வந்து அந்த வீட்ட விட்டு போன. அப்புறம் எப்படி வந்து நீ மறுபடியும் அங்க வந்த?" அப்படின்ற மாரி வந்து சொல்லி இந்த எஸ்எஸ்கே வந்து கேட்கிறான். அதாவது இத நீங்க அதிர்ச்சியோட கேட்கிறீங்களா? இல்ல ஆச்சரியத்தோட கேட்கிறீங்களா? இல்ல எதுக்காக அங்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கிறீங்களான்னு எனக்கு புரியலையே அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, "இனி அந்த வீட்டுக்கு போனது எனக்கு ரொம்ப சந்தோஷம் பைரவி. என்ன நடந்துச்சு? ஏது நடந்துச்சு? எப்படி வந்து இதெல்லாம் சாத்தியமாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த இடத்துல இப்போ எஸ்எஸ்கே வந்து எஸ்எஸ்கே இருந்துட்டு இந்த பைரவி கிட்ட கேட்கிறாங்க. இந்த பைரவியும் ரொம்பவே சந்தோஷத்தோட நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த எஸ்எஸ்கே வந்து ஒரு சில விஷயங்கள வந்து கேட்கறதுக்காக தயாரா இருந்துட்டு இருக்கான். அந்த ஒரு நேரத்துல தான் நம்ம இலக்கியா மாஸ் காட்டி, இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு அந்த போன வாங்கி இந்த எஸ்எஸ்கேவ வந்து உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எஸ்எஸ்கேவோட சுயரூபம் நம்ம இலக்கியாவுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி இப்போ வந்து இருக்கிற போர்ஸ்லயே எப்பவுமே இருந்தாங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த பைரவி கண்ல நம்ம ரேவதிய வந்து காட்டிடக்கூடாது அப்படின்றதுக்காக பல விஷயங்கள வந்து இங்க வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு இங்க ரொம்பவே பயப்படுறதுக்கான காரணம், அதாவது எஸ்எஸ்கேவும் இந்த பைரவியும் கூட்டாளி. என்னதான் எஸ்எஸ்கே வந்து கடைசி நிமிஷத்துல கால வாரி விட்டிருந்தாலுமே கூட, இந்த பைரவி வந்துட்டு இப்போ முழுசா நம்புறது வந்து இந்த எஸ்எஸ்கேவ அதுக்கப்புறம் அஞ்சலிய இவங்க எல்லாரையுமே வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள நம்புறதுக்கு நம்ம இலக்கியாவையும், கௌதமியும் நம்புனாங்கன்னு வைங்களேன், கண்டிப்பா வந்து நல்லதே நடக்கும். ஆனா இந்த இடத்துல வந்து இந்த எஸ்எஸ்கேவுக்கு ரொம்ப ஆச்சரியத்தோட வந்து "நீ அங்க தான் இருக்கியா? அப்போ நான் சொல்றத வந்து செய்யி" அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது தான், கடைசில வந்து நம்ம இலக்கியா வந்துட்டு இந்த பைரவி கிட்ட இருந்து போன புடுங்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து எஸ்எஸ்கே என்னடா வேணும் உனக்கு அப்படின்ற மாரி வந்து கேட்கறது மட்டும் இல்லாம, அடுத்ததா வந்து ஒரு சில விஷயங்களையும் வந்து சொல்றாங்க. இங்க பாரு எஸ்எஸ்கே, மறுபடியும் மறுபடியும் என் குடும்ப விஷயத்துல நீ தலையிட்டு இருந்தன்னு வையேன், கண்டிப்பா வந்து நான் சும்மாவே விட மாட்டேன். எதுக்காக வந்து இந்த மாரி பண்ணிட்டு இருக்க? ஏற்கனவே உன்னோட குடுமி என் கையில தான் இருக்கு அப்படின்றத மறந்துட்டு வந்து நீ பேசிக்கிட்டு இருக்க. நான் நினைச்சேன்னா உன்னை வந்து இந்த உலகத்தை இல்லாமயே ஆக்கிடுவேன் அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ நம்ம இலக்கியா வந்துட்டு செம்மையா வந்து மிரட்ட ஆரம்பிச்சுறாங்க. அந்த ஒரு நேரத்துல தான் வந்து இப்போ பைரவி அப்படியே திருன்னு முழிக்கிறா. என்னடா இது? ஏற்கனவே சும்மா வந்து இந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த எஸ்எஸ்கே எதுக்காக வந்து இந்த இலக்கியாவுக்கு அடிபணிஞ்சு போறானே தெரியலையே அப்படின்ற மாரி வந்து நினைச்சு பைரவி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்எஸ்கே பயந்துகிட்டு அம்மாடி இலக்கியா என்ன விட்டுரு அப்படின்ற மாரி வந்து சொல்லி போனையும் வந்து கட் பண்ணிடுறான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். வெயிட் டாட்டா, see you.